வலைத்தமிழ் கதை கேளு கதை கேளு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சி குழந்தைகளுக்காக கதை சொல்றதுக்காக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி. இது 96வது நிகழ்ச்சி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைகள் கதை கேட்கிறதும் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அதை சார்ந்த உரையாடல் நிகழ்த்துறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் வலைத்தமிழுக்கும் இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் சுரேஷ் சாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிட்டு நம்ம இப்போ கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு 2 கதைகள் பார்க்க போறோம். ஒண்ணு கிரேக்கத்து முயல். கிரேக்கத்து முயல் அப்படிங்கிற கதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ஒரு மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஒரு வித்தியாசமான முயற்சியா முயலை பற்றிய ஒரு கதை எழுதியிருக்காரு. அது 2வது நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மையின் கடிதம். இந்த கிப்ளிங்கின் காடு அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்துதான் நான் அந்த கதையை எடுத்திருக்கேன். பொம்மையின் கடிதங்கள் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு பூங்கா. அந்த பூங்காவுல ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர், ஜெர்மனியில ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் பிரான்ஸ் காஃபா அப்படிங்கிறவரு அந்த பூங்காவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்பவுமே சாயந்தர நேரம் அந்த பூங்காவுக்கு வருவார். அப்போ அந்த பூங்காவுக்கு வரும்போது ஒரு நாள் ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டு இருக்கிற பார்த்தோன்னே இவருக்கு என்னடா அது ரொம்ப அழுகுறாள், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஏன் பாப்பா அழுற அப்படின்னு சொல்லி அப்படின்னு மறுபடியும் அதிகமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அழகு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டவனையும் என் பொம்மைய நான் நேத்து இங்க தொலைச்சிட்டேன், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னதையும் அப்படியா சரி அழாத அழாத, சரி உன் பேர் என்ன அப்படின்னா என் பேரு நாஞ்சி அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே சரி அந்த பொம்மை எப்படி இருக்கும், அந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி சரி அந்த பொம்மை நேத்து தனியா இருந்துச்சா, நான் தான் என் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன், அந்த பொம்மை உனக்கு நாளைக்கு கொண்டு வந்து தரேனே அப்படின்னதையும் அப்படியா உங்க வீட்டுலதான் இருக்கா, சரி நாளைக்கு கொண்டு வந்து நீங்க கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொன்ன உடனே அவரு சரின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வரும்போது ஒரு லெட்டர் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. லெட்டர் ஒண்ணு எடுத்துட்டு வந்து அந்த பொம்மை எழுதுனது இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட கொடுக்குறாரு. அவ வாங்கி படிச்சு பாக்குறா. படிச்சு பார்த்துட்டு என் பொம்மை லெட்டர் எழுதிச்சா நிஜமாவே வா அப்படின்னு சொல்லி ஆமா பொம்மை தான் எழுதிச்சு. ஆமா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் கேட்கிறாரு. என்ன எழுதியிருக்கான், நேத்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரஷ்யா போறேன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்களா, அவங்களோட பொம்மைக்கு ரொம்ப நாளா ரஷ்யா போகணும்னு ஆசையா இருந்துச்சா, அதனால அவரோட ரஷ்யா கிளம்பி போயிடுச்சா, சாரி உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு எழுதியிருக்கு சாரி அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல, அந்த பொம்மை எப்ப வருமா, அதுதான் எழுதவே இல்லையே, சரி நாளைக்கு அந்த பொம்மை ஏதாவது லெட்டர் கொடுத்தா கொண்டு வந்து தருவா, நீங்க எப்ப லெட்டர் கொடுத்தாலும் அந்த பொம்மையோட லெட்டர் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க சரியா அப்படின்னு சொன்ன உடனேயும் தினமும் அவர் லெட்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கொடுத்த உடனே அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குமா, ஒரு நாள் நான் இங்க ரஷ்யாவுல ரொம்ப குளிரா இருந்துச்சு, அதனாலதான் இந்த கையெழுத்துல இவ்வளவு நடுங்கி இருக்குதுன்னு எழுதுவாங்களா, ஒரு நாள் படம் வரைஞ்சு அனுப்பாங்களா, இன்னைக்கு எனக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு நான் டிராமா பார்க்க போனேன் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு எழுதி அனுப்பாங்களா, ஒரு நாள் படம் வரைஞ்சு அனுப்பாங்களா, என்னென்னவோ டெய்லியும் லெட்டர் வந்துகிட்டே இருக்குமா. இவ்வளவு டெய்லியும் லெட்டர் வாங்கி படிச்சுட்டே இருப்பா. ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. அந்த காஃபா எழுத்தாளரும் எழுதி கொடுக்கறது நேரத்துல இவ்வளவு வாங்குற நேரத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு எப்படி வானத்துல பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிலாவுக்குள்ள அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையா இருக்கும்போது கதை சொல்லுவாங்க இல்லையா, அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் வானத்துல யாருமே கிடையாது, பாட்டின்னு ஒருத்தங்க இல்லவே இல்லை, நிலாவுக்கு போக முடியாது, நிலாவுல பாட்டி உட்காந்து அங்க வடை சுட்டாலும் இங்க தெரியாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வளர வளர தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நான்சிக்கும் கொஞ்சம் வளர வளர தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பொம்மை லெட்டர் எழுதாது, அந்த பொம்மை தொலைஞ்சு போச்சு, ஆனா அதுக்கு பதிலா யார் எழுதி கொடுக்குறாங்க, இவர் தான் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அத வாங்குறது நிறுத்தவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு தான், ஆனா ரொம்ப கதை மாதிரி அழகா எழுதியிருப்பாரு. சோ என்னைக்குமே குழந்தைங்களுக்கு பொம்மைகள் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. சோ இன்னைக்கு நானும் ஒரு சின்ன பொம்மையோட தான் கதை சொல்ல வந்திருக்கேன். இதோ இந்த பொம்மையோட தான். சரி நாம எஸ்ரா அவர்கள் எழுதிய கிரேக்கத்து முயல் அப்படிங்கிற கதைக்குள்ள போயிடலாம். அதுவும் இந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன். அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது. இது பெரியவங்களுக்கான புத்தகம் தான், ஆனா இதுல கிரேக்கத்து முயல் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல குழந்தைகளுக்குமான கதையா தான் நம்ம பாக்குறேன். நம்ம முயல் ஆமை கதை பார்த்திருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் முயல் ஆமை கதை.
ஆமா, போட்டி வைப்பாங்க இல்லையா? சோ போட்டி வச்சு முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சு கடைசியில ஆமை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த கதையில வர்ற முயல் தான் இந்த முயல். அந்த கதையில வர்ற முயலோட அந்த கதையில வர்ற முயல் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கதை எழுதிட்டாங்க. ஆனா அந்த கதையில வர்ற முயலோட அந்த வழி வழியா வந்த, இப்ப எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த வழியில வந்த முயல் தான் இந்த முயல். சரி, இந்த முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அப்போ ஒருத்தரோட வீட்டு கதவை போய் தட்டுது. அந்த வீட்டுல இருந்தவரு எந்திரிச்சு வந்து, இந்நேரத்துல யாருடா கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படின்னு திறக்கிறாரு. திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். அப்புறம் கீழ இருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, யாரு அது? யாரு நீ? யாரு? எங்க இருந்து வர்ற? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன். அப்படியா? சரி, இந்நேரத்துல நீ எதுக்கு வந்த? எனக்கு ஒரு சந்தேகம், அது கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன சந்தேகம் உனக்கு? இந்நேரத்துல எதுக்கு வந்த நீ? பாரு, நைட் டைமா இருக்குது. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன். எங்க இருந்து வரேன்னு சொல்லவே இல்லையே. நான் கிரேக்கத்துல இருந்து வர்றேன். மை காட், கிரேக்கத்துல இருந்து வர்றியா? அவ்வளவு தூரத்துல இருந்து எதுக்கு வந்த? எனக்கு ஒரு சந்தேகம் சொன்னேன்ல. சரி சரி கேளு, நான் வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு யாரு அப்படின்னா, அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் வந்து தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ரொம்ப பெரிய எழுத்தாளர். அப்போ என்னடா அது நம்ம கிட்ட சந்தேகங்களுக்கு இந்நேரத்துல வந்திருக்குது, நம்ம எப்படி இதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர். அட, உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே. சரி, என்ன என்ன வேணும் உனக்கு? ஏதாவது சாப்பிடுறது வேணுமா? பசிக்குதா? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். அப்படியா? சரி சரி கேளு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடியே உட்காந்துருந்த முயல் இவரு யோசிக்கிறாரு. என்னடா அது, நம்மள எழுத்தாளர்னு வேற சொல்லுது. ஆனா வந்து நம்மள இங்க வர்றது யாருக்குமே தெரியாதே. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சம்மர் லீவ்ல குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க வந்திருக்கோம். இந்த முயலுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவும் நான் எழுத்தாளர்னு வேற தெரிஞ்சிருக்குதே, எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா கண்ணை திறக்குது முயல். அப்பதான் கண்ணை திறந்த உடனேயும் ரொம்ப வியப்போட இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? இன்னும் ரொம்ப ஆச்சரியமா என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல இல்ல, என்ன எப்படி உனக்கு தெரியும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அது உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நம்ம இங்க சத்தம் போட்டு பேசுனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்ம அந்த பக்கம் போலாமா? சரி சரிவா, நானும் அதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே போய் 2 பேரும் உட்கார்ந்தாங்களா. 2 பேரும் உட்கார்ந்த உடனேயும், பாத்தீங்களா, இந்த இந்த வேப்ப மரம், இந்த காடு எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. நான் வந்து பெரும்பாலும் நகரங்கள்லயே பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த காடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. உங்க பேரு எஸ் ராமகிருஷ்ணன். சரியா தானே சொன்னேன் ராமகிருஷ்ணன்? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே அப்படின்னதையும், ஆமா, எதுக்கு வந்திருக்கேன்னு இப்ப சொல்றியா? நான் வந்து, நீங்க முயலாம கதை பத்தி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கனே. அது யாரு எழுதுனதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈசாப் எழுதின கதை தானே. அதுதான் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியுமே. ஆமா ஆமா, இவ்வளவு காலமா உங்களுக்கு அத பத்தி எழுதணும்னு தோணவே இல்லையா? அத பத்தியா? அத பத்தி என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும், அத பத்தி, நீங்க ஒரு எழுத்தாளர் தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாய தர்மமே தெரியலையா? என்ன நியாய தர்மமா? என்ன நியாய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர குழப்பமாயிட்டாரு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? உங்ககிட்ட? கேளு கேளு, நீங்க ரொம்ப முட்டாள் மாதிரி தெரியாத மாதிரி பேசாதீங்க. இந்த முயல் இனத்தவே அந்த கதை ரொம்ப அவமானப்படுத்துச்சுல்ல. ஆமா, அது அது என்ன, அப்படியெல்லாம் ஒண்ணும் எனக்கு தெரியலையே. நீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு முயலை சோம்பேறியா காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அது எங்களை எல்லாத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேயும், ஆமா இல்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கேக்குறாரு. கேட்ட உடனேயும், உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் விரிவா சொன்னாதான் உங்களுக்கு புரியும், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க, நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும்,
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி, என்னோட பல தலைமுறைகளுக்கு முன்னாடி கிரேக்கத்துல இருக்கிற இஃபோ அப்படிங்கிற வனத்துல நாங்க எல்லாரும் கூடியிருந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் அங்கதான் இருந்தாங்க. நாங்க யாருமே படிச்சவங்க கிடையாது. அதனால கதையும் கேட்டது கிடையாது. கதை சொல்லல நாங்க ரொம்ப ஆர்வம் வச்சுக்கிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ லூசிடஸ் அப்படிங்கிற ஒரு முயல் தான் எங்களுக்கு தலைவனா இருந்துச்சு. வாவ், இவ்ளோ கதை சொல்றியே, உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னாங்க? எனக்கு எங்க அம்மா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த லூசிடஸ் தலைவர்கிட்ட ஒரு நாள் ஒரு குரங்கு வந்து என்ன சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுச்சு ஒரு குரங்கு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப வீண் பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறி அப்படின்னு சொல்லிடுச்சு. அடப்பாவத்தே அப்படின்னு சொல்லிருச்சோம். ஆமா அப்படின்னு சொல்லிருச்சு. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, அப்போதான் அந்த கதையை சொன்னாங்க. நாங்க அவகிட்ட தோத்து போனோம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அது ஒருபோதும் நடந்த சம்பவம் இல்ல அப்படின்னும் சொல்லுச்சு அந்த குரங்கு. அந்த குரங்கு ஏதென்ஸ் நகரவாசிகள் பேசிட்டு இருக்கிறத கேட்டதான் சொல்லுச்சு. ஆனாலும் லூசிடஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவமானப்படுத்தின மாதிரி நினைச்சுக்கிச்சு. தன்னோட மொத்த சமூகத்தையும் ஒரு கதை அவமானப்படுத்திடுச்சுன்னு ரொம்ப ஆவேசமாயே அது உடனே ஒரு கூட்டத்தை கூட்டி ஈஃபோ காட்டுல இருக்கிற எல்லா மயில்களும் திரண்டு வந்து இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்களாம். அடடா, அப்புறம் என்னாச்சுன்னா ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லும் போது அந்த காட்டுல அப்ப சிங்கம் தான் ராஜா வந்துச்சு. ராஜா கிட்ட போய் சொல்லி சி 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 இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு ராஜா சொல்லி அது கண்டுக்கவே இல்ல. உமை காட், ராஜா கூட கண்டுக்கலையா? ஆமா, ராஜா கூட கண்டுக்கல. நாங்க ரொம்ப சோகமாயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களே ஒரு முடிவு பண்ணணும். என்ன முடிவு தெரியுமா? என்ன முடிவு பண்ணீங்க? நாங்க ஈசாப் அந்த கதை எழுதினாரு இல்ல, ஆமா ஈசாப், அவர்கிட்ட போய் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஈசாப் கிட்ட தேடி போனோம். அவரு நிறைய சீடர்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு கதை பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. லூசிடஸ் தயங்கி போய் ஈசாப் சீடருக்கு கிட்ட ஒருத்தர்கிட்ட முயல் வந்திருக்கான்னு சொல்லுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஈசாப்ப சந்திக்க முடிஞ்சுதா? ஈசாப்ப சந்திச்சாங்களே, ஈசாப்புக்கு போய் கேட்டாங்க. ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு கண்ணு வர தெரியல. அப்புறம் நீங்க ஏன் இப்படி எழுதுனீங்க? உங்களுக்கு இத பத்தி நாங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லூசிடஸ் சொல்லிச்சோம். அடடா, பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா போய் கேட்டிருக்கீங்களே. ஆமா, ரொம்ப தைரியமா போய் கேட்டு கோவமா கேட்டாங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களை தானே நாங்க வச்சு கடை எழுதியிருக்கோம் அப்படின்னு ஈசாப் சொன்னாரா. அப்போ லூசிடஸ் அப்ப சொல்லிச்சா, மகா அறிவாளியான ஈசாப்பே, நீங்க இப்படி எங்களை அவமதிக்கலாமா? முட்டாளா காட்டியிருக்கீங்களே. உங்களுக்கு எங்க ஓட்டத்துல உண்மையால சந்தேகம் இருந்துச்சுன்னா ஓட்டப்பந்தய வச்சுல நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா ஈசாப் சொன்னாரா, அது ஒரு சும்மா வேடிக்கை கதைதான், இது எல்லாம் இவ்வளவு பிரச்சனையா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னு, இது ஒரு இனத்தவே கதை வழியா நீங்க அவமதிக்கிறீங்க, விளையாட்டை விட்டுட முடியாது. இந்த கதை காடு வரைக்கும் வந்துருச்சு. அங்குள்ள ஒரு குரங்கு கூட எங்களை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுது. இதுக்கு மாற்று கதை நீங்க உடனே எழுதி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் வேற என்னாச்சு? மாத்து கதை எழுதி கொடுத்துட்டாரா? எங்க எழுதி கொடுத்தாரு? அவரு சிரிச்சபடியே, மாத்து கதையெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, நீங்க ஆமையின் பக்கம் சாஞ்சுக்கிட்டு எழுதி இதுக்கு மாற்ற ஒரு கதை விரிவுபடுத்தி முயலுக்கும் ஆமைக்கும் மறுபடியும் போட்டி நடந்துச்சு, அதுல ஆமை முயல் பல மைல் தூர வித்தியாசத்துல ஜெயிச்சு காத்துச்சுன்னு எழுதுங்க அப்படின்னு யாரு சொன்னா? லூசிட்ட சொல்லுச்சு. அவரு சிரிச்சுக்கிட்டே, அது முயல்ங்கிறது ஒரு உருவகம் தான்ப்பா, அது உங்களை சொல்லவே இல்ல, அது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. முயல்ங்கிறது ஒரு ஆணும், ஆமைங்கிறது ஒரு பெண்ணும், கடைசியில பெண்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்காக அது எழுதுனது. அதுக்காக எங்களை நீங்க எழுதுனீங்களா அப்படின்னு லூசிடஸ் கேட்டுச்சு. என்னப்பா ஒரு கதைக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை பண்றிய நீயே அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஈசாப் ஒண்ணுமே பண்ணலையா? ஈசாப் எதுவுமே பண்ணல. அன்னைக்குல இருந்து ஏதென்ஸுக்கு தினமும் இல்ல வாரம் விடுமுறையப்ப போய் ஈசாப்ப பார்க்க போனாங்க. ஈசாப் எதுவுமே எழுதி கொடுக்கல. கடைசியில அங்க இருக்கிற ராஜாவை பார்த்தாங்க. அப்போ
என்னாச்சு? ராஜா என்ன சொன்னாரு? ராஜாவும் அதுல ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. யூசிடஸ் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கிரேக்கத்துல இருக்கிற சோபாலின்ஸ், யூரிடிக்ஸ் இப்படி எல்லாம் எழுத்தாளர்கள் வீட்டு கதவை டொம்மு டொம்முன்னு தட்டி நியாயம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் ஆமியோட பக்கமே எல்லாரும் நின்னாங்கன்னே தெரியல. யூசிடஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அது வயசாகி இறந்து போயிடுச்சு. ஓ மை காட்! அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்பவும் எங்களோட வம்சத்துல இருக்கிற யாருமே அதை கைவிடல. நிறைய பேரு நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய எழுத்தாளர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணாங்க. ஒரு எழுத்தாளரை வேலைக்கு வாங்கி கதையை உருவாக்குனாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த கதையை மக்கள் யாரும் ஏத்துக்கவே இல்ல. லூசிடஸ் எனத்தோட எங்க முயல்கள் எல்லா பக்கமும் போய் கேட்டாங்க. அப்புறம் கவிஞர் வீடு அப்படியெல்லாம் கேட்டு கடைசியில ஷேக்ஸ்பியர் வீட்டுக்கு போனாங்க தெரியுமா? ஓ மை காட்! ஷேக்ஸ்பியர் வீட்டுக்கு போய் என்னாச்சு? ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாருன்னா, அவரு சரி நான் உங்களுக்கு ஒரு நாடகம் எழுதி தரேன்னு தான் சொன்னாரு. அப்பாடா, ஒரு வழியா ஷேக்ஸ்பியர் எழுதி கொடுத்துட்டாரா? எங்க ஷேக்ஸ்பியர் எழுதி கொடுத்துட்டாரு? இங்கிலாந்து அரசுக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் வந்து விசாரணை நடத்த உத்தரவிட்டாங்களா? அந்த டைம்ல தான் நாங்க போய் கேட்டோம். அப்புறம் முயல்களோட கோரிக்கையை ஏத்துக்க முடியல. அவரு பிரச்சனையே பெருசா போச்சு. ஓ மை காட்! அவரு பிரச்சனை இதனால உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்படி என்ன பண்ணோம்? நிறைய ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு கட்டாயம் இதை பண்ற அதை பண்ண சொன்னாங்க. யாரும் பண்ணல. அப்படி யார் வீட்டுக்கெல்லாம் நீங்க போனீங்க? அப்படி யார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, விக்டர் ஹியூகோ, டிக்கன்ஸ், பால்சாக், சென்டால், டால்ஸ்டாய், மாப்பசான் இவங்க வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போனோம். ஆனா அவங்க யாருமே எங்க மேல ஒரு பர்சன் கூட ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சாச்சா, இப்படி ஆயி போச்சா? அப்புறம் என்னாச்சு? கடைசியா அர்ஜென்டினாவுல வாழ்ற ஒரு எழுத்தாளர் பார்க்கலான்ட்டு போனோம். அவரு பேரு என்ன உங்களுக்கு தெரியுமா? அர்ஜென்டினா எழுத்தாளரா? போர்ஹேவா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுக்கு? போர்ஹே தான் சந்திக்க போனோம். தெரியும். அவர் தானே ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர். நான் எத்தனை எழுத்தாளர்களை பத்தி பேசியிருக்கேன். அதனாலதான் உங்களை தேடி வந்தோம். இப்ப தெரியுதா? அப்போ அங்க போர்ஹேயை போய் சந்திக்கிறப்போ அவரு சொன்னாரு, ஒரு லைப்ரரிக்கு எங்களை கூட்டு போனாரு. அது உலகத்துல இது வரைக்கும் 96 விதமான கற்பனையான முயல் கதை இருக்குன்னு சொன்னாரு. அது நிஜத்துல ஒண்ணு கூட நடந்தது இல்ல, எல்லாம் கற்பனை தான். அது மாதிரிதான் உங்க கதையும் அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, சரின்னு சொல்லி நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? நாங்க எப்படி திரும்பி வர முடியும்? எங்களுக்கு எப்படி ஆகுது? ஏதாவது வேற கதை எழுதி நீங்க தான் மாத்தணும்னு சொன்னா. அப்போ அவர் மட்டும்தான் எங்களுக்கு சாதகமா பேசின மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன பேசினாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அடைஞ்சது ஒரு தோல்வியே இல்ல, அது குறைவான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, அதிகமா வெற்றி பெற்றிருக்குது, முயல் குறைவா வெற்றி பெற்றிருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில ஆமையை விட முயல் வேகமா போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூறுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ சூப்பர் இல்ல அவரு? ஆமா, இப்படி சொல்லி இருக்கலாம். ஆனா எங்களை தோத்த மாதிரி சொல்லிட்டாங்களே. அப்புறம் அவரு என்னென்னமோ பேசினாரு, எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் நிழல் எல்லாம் வேகமா ஓடுது என்னவோ சொன்னாரு, எனக்கு புரியல. அவர் என்ன நடந்துச்சு? எழுதி கொடுத்துட்டாரா கடைசியா கதைய? அவர் எங்க எழுதி கொடுத்தாரு? அப்புறம் வாரம் நான் போய் அந்த லைப்ரரி முன்னாடி உட்காந்துக்குவேன். என்னது நீயா? இல்ல என்னோட வம்சத்தை சேர்ந்தவங்க அங்க போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அவங்க லைப்ரரிக்குள்ள போகும்போது வெளியில போகும்போது அவங்களுக்கு சல்யூட் வச்சுட்டு எனக்கு எப்படியாவது எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஒரு வழியா எழுதி கொடுத்துட்டாரு தானே? எங்க எழுதி கொடுத்தாரு? காலம் ரொம்ப இரக்கம் இல்லாம போச்சு. என்னாச்சு? போகவும் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னே தெரியல. அதனாலதான் கடைசியா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ என் வீட்டுக்கு அதுக்குதான் வந்திருக்கியா அங்கிருந்து? ஆமா, நீங்க இத்தனாயிரம் வருஷங்களா முயல்களுக்கு தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? ரொம்ப துக்கமா இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எஸ்ரா என்ன பண்ணாரு அப்படின்னா, எஸ்ரா சொல்றாரு, கதைகள் காலத்துல ஊன்றி அது மாறுறதே கிடையாது. அதனால கதைகள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ஒரு புதுசா ஒரு கதைய ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பழைய கதைகளை நம்ம மாத்தி எழுத முடியாது, அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? பிளீஸ் எப்படியாவது எழுதி கொடுங்களேன். நம்ம எழுதிடலாம் மாத்து கதைய, அது வெற்றி பெறும்னு சொல்லவே முடியாதே. அப்ப நாங்க என்னதான் பண்றது? இதுக்கு தீர்வே கிடையாதா?
இதுக்கு தீர்வு எதுவும் கிடையாது, என்னால அப்படி எழுதி கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ண முடியும், சரி நீங்க யாராவது ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சில பேரை சொல்றாரு. சரி சரி, நீங்க என்னவோ சொல்லிக்கோங்க. மனுஷங்க தங்களோட இயலாமைய கதையா மாத்திக்கிறாங்க. முயல்கள் ஒருபோதும் அப்படி நாங்க கதையெல்லாம் சொல்றதும் இல்ல கேக்குறதும் இல்ல. இவ்வளவு நேரம் எங்க பிரச்சனைய கேட்டதுக்கு நன்றி. நான் சந்திக்க வேண்டிய இன்னொரு எழுத்தாளர் மும்பைல இருக்கிறாரு, நான் அவரை சந்திக்க புறப்படணும். உங்க குழந்தைங்களுக்கு இந்த பழங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்த பையில இருந்து சிவப்பு பழங்களை எடுத்து கொடுத்துட்டு வேக வேகமா பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சுதா. யாரு? முயல் தான். அதுக்கப்புறம் எஸ்ரா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த எழுத வந்த காலத்துல இருந்து வாழ்க்கையில ஒரு எழுத்தாளரா நான் இன்னைக்குதான் அதிகபட்ச துயரத்தையும் வலியையும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஒரு இதோட கதை முடிஞ்சிருது. ஒரு எழுத்தாளர் ஒரு கதைய எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அந்த முயல்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமைய, ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு பழிய, ஒரு இல்லாத விஷயத்த ஒரு முயல் வந்து கேக்குற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இந்த மாதிரியே நான் இன்னொரு கதையை படிச்சிருக்கேன், மண்புழு மாத்தானின் வழக்குன்னு சொல்லிட்டு, கேரளாவுல மலையாளத்துல எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கதை. அதுல வந்து ஒரு மண்புழு வழக்கு போடுது. எங்க வழக்கு போடுது அப்படின்னா கோர்ட்ல வழக்கு போடுது. என்ன வழக்கு போடுதுன்னா, எனக்கு ஓய்வூதியம் வேணும்னு வழக்கு போடுது. அந்த ஓய்வூதியம் எதுக்கு அப்படின்னா, நாங்க காலங்காலமா விவசாயிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம், விவசாயிகள் எங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுது. அது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 பக்கம் ஒரு நாவலாக, குழந்தைகளுக்கான நாவலாக எழுதியிருப்பாங்க. அந்த மண்புழு தொடர்ந்து தன்னுடைய இதே மாதிரிதான் தன்னுடைய முதல் ஒரு மண்புழு வழக்கு போட்டு அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த மண்புழுக்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. மிக முக்கியமான மலையாளத்துல வந்த சிறார் இலக்கியத்துல மிக முக்கியமான படைப்பு அது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லும் போது, கடந்த வாரம் கூட இத பத்தி நம்ம பேசினோம். பறவைகள் விலங்குகளை வச்சு கதை சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்குது. அப்படி இந்த கதையை பார்க்கும்போது ஒவ்வொரு நரியும், என்ன பத்தி தெரியுமா உனக்கு, நான் தந்திரன்னு உனக்கு தெரியுமா, எப்படி நீ தந்திரன்னு சொல்ற, நான் அதை அறிவாளின்னு சொல்லுவேன், நீ தந்திரன்னு சொல்லி வச்சிருக்கிற குழந்தைங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நரி வந்து கேட்டாலும், அதே மாதிரி சிங்கமோ புலியோ கரடியோ மானோ, மான் வந்து கேக்குது, என்ன எப்படி நீ பயந்தாங்கொல்லி மாதிரி சொல்ற, மானுன்னா ரொம்ப பயந்தாங்கொல்லியா, ரொம்ப அமைதியா தான் இருப்போம், மான எங்களை பத்தி தெரியுமா, காட்டுக்குள்ள வந்து உங்களை எல்லாம் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மான் வந்து கேள்வி கேட்டாலோ, நம்ம ஒரு விலங்குக்குமான ஒரு உருவகம் பண்ணி வச்சிருக்கிறோம், அது கேரக்டர் இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையெல்லாம் இல்லாம பறவைகள் விலங்குகள் சார்ந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பொழுது நம்மளோட கேரக்டரைய நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அதுல சொல்லாம அவங்களுடைய அந்த பறவைகள் விலங்குகளோட வாழ்வியலோட சேர்ந்து கதை சொன்னோம்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அழகான நாள் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கதை எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, நான் எஸ்ராவுடைய ஸ்பீச் நிறைய கேட்பேன். சோ காலை நேரம் என்னோட எஸ்ராவோட ஸ்பீச்ல தான் போகும். அவரு சொன்ன நிறைய கதைகளை கேட்டிருக்கேன். அவரோட ஸ்பீச்ல நிறைய ஆளுமைகளை பற்றி, குறிப்பாக ரஷ்ய எழுத்தாளர்களை பத்தி, ஜெர்மனி எழுத்தாளர்களை பத்தி நிறைய பேசுவார். சோ அதுல ஒரு நாள் ஒரு ஸ்பீச்ல தான் இந்த கிரேக்கத்து முயலை பத்தி ஒரு 2-3 வரி சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து இந்த புத்தகத்தோட தலைப்பும் சொல்லியிருப்பாரு. சோ தேடி எடுத்து இந்த கதையை வாசிச்சேன். ரொம்ப ரொம்ப அருமையான கதை. இப்படி குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருக்கு. தினமும் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க. நைட்டு தூங்கும் போது அந்த கதைகள் வந்து தூங்கும் போது குறிப்பா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் படுக்கும் போது ஒரு நல்ல விஷயத்த கேட்ட மாதிரியும், அதே நேரம் மொபைல கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரியும், கண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா பெற்றோர்கள் கதையை சொல்லணும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு தன்னுடைய வகுப்பறையின் முதல் தொடக்கம் கதைகளோடு தொடங்கினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய வலைத்தமிழுக்கும், இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுரேஷ் சாருக்கும், வலைத்தமிழ் அப்படின்னா பார்த்த சரதி சாரு தான், சோ அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன். அடுத்த வாரம் திரும்பவும் வேறொரு வித்தியாசமான கதையோட வர தொடர்ந்து இணைந்திருங்கள். வலைத்தமிழின் கதை கேளு நிகழ்வில். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.